கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணலான்னு பார்க்க இவன் என்ன சொல்கிறானா, எனக்கு இதுதான் முதல் தடவை பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டையை கழட்டிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்து யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்னா இருந்துட்டேன்னா வீட்டுக்கு தெரிஞ்சா அவளை கொண்டு போட்டுருவாங்கன்னு இவன் நைஸா அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடலான்னு அவ ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க இவன் கண்ணு முழிச்சிடறான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு என் கூட ஒன்னா இருந்திருக்க, அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல நான் பணத்துக்காக ஒன்றும் உங்க கூட ஒன்றும் இல்லை, எனக்கு பணம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்போ அவன் வெளியே வந்துட்டு இருக்க அவளுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏண்டி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு கொண்டு வானா கொண்டுட்டு வர மாட்டியா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு உங்க அப்பாவை காப்பாற்ற காசு கொண்டு வான்னு இவ்வளோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அந்த சைடு உங்களோட பையனை பார்த்தீங்கன்னா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ இவளோட அம்மா 5000 ரூபாய் பணம் கேட்டவொன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவள் ஹீரோவோட வீட்டை திரும்பி பார்த்துட்டு பேசாட்டுக்கு இந்த ஆள்கிட்டே கேட்கலான்னு இவன் ஹீரோவோட வீட்டு கதவை தட்ட அவனும் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறான். எவ்வளோ பணம் வேணும் டேரெக்டாக கேளுன்னு சொல்ல இவன் 5ன்னு கையை காட்டுறா. 5 அதிகமாக இருந்தால் 3 கூட கொடுத்தா ஓகே தானே. இவன் 3000 கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா பணம் வந்து சரி இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல இவ்வளோ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. பார்த்தா ஹீரோ இவளுக்காக 50 மில்லியன் பணம் சென்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்தவொன்னே என்ன இவர் இவ்வளோ அனுப்பிச்சிருக்காரு, சரியான பைத்தியக்காரனா இருக்கான் போல, 5000 ரூபாய் கேட்டதுக்கு 50 மில்லியன் அனுப்பிச்சிருக்கான், எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த கையோட அவளோட அம்மா இவளோட காதை பிடிச்சி திருவிட்டு இருக்காங்க. ஏண்டி அப்பா உடம்பு சரியில்லை, காசு கொண்டு வானா கொண்டு வர மாட்டியா, பணம் இல்லைன்னா எதுக்கு வீட்டுக்கு வரேன்னா அவளை பிடிச்சி கீழே தள்ளி பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்க. பத்தாததுக்கு இவளோட தம்பியை கூட்டு சேர்ந்துடுறான். நீ கொடுக்குற பணத்தை வச்சு ஃபேமிலியே பார்த்துக்க முடியல, அக்கௌண்ட்ல கொஞ்சம் கூட பணம் வச்சுக்க மாட்டியான்னு சொல்ல, எனக்கு அக்கௌண்டா, என் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை எடுக்காத, அது அப்பாக்கானதுன்னு இவ போனை பிடுங்க பார்க்க தள்ளி போடினா அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவன் உன் தம்பி தானே, அவன் உன்னோட காசு எடுக்கிறதுல என்ன தப்பு, சும்மா போடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா இவ்வளோ அரைஞ்சிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க அப்பா நெஞ்சில கையை வச்சுட்டு வராரு. என்னம்மா இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுல உங்க பொண்ணுக்கு விருப்பமே இல்லைங்க, நீங்க சாகட்டுன்னு விட்டுட்டு இருக்கான்னு சொல்ல, அப்பா அப்பெல்லாம் எதுவும் இல்லை பண்ணி இவ சொல்லிட்டு இருக்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை பத்தி நீ கவலைப்படாதமான அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களை காப்பாற்றி தீருவேன், எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா தம்பி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி செக் பண்ணி பார்க்க அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டு நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன், ஆனால் அவர் சொன்னாரே நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னோட வயிற்றுலேயே குழந்தை வளர்றதுக்கு கண்டிப்பாக நான் விட மாட்டேன், அதை நினச்சி கவலைப்படாதுன்னு சொல்லி தான் என் கூட ஒன்றா இருந்தார், அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன், இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை கொன்னே போட்டுருவாங்க, எப்படி அது தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இவன் இன்டர்னா ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போகிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த மெசேஜ் வந்தோடனே ஐயோ முத நாளே லேட்டாக போகக்கூடாதுன்னு இவ வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோ சீஃப் டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்லே அவனோட தான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த இன்டர்ன்லாம் வந்தாச்சான்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு ஆள் மட்டும் வரல சார்னு சொல்கிறாங்க. பார்த்தா இவ தான் ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க முத நாள் லேட்டாக வந்துட்டேன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு முகத்தை தூக்கி மேலே பார்க்க பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு ஐயோ இவர் தான் டாக்டரா, இது தெரியாமல் போயிடுச்சேன்னு இவ திரு முழிச்சிட்டு டாக்டர் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் லேட்டாக வர மாட்டேன், என்னோட பேர் நிங்ஷின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு இப்படி தான் வருவாங்களா, கரெக்ட் டைமுக்கு வரணும்னா அறிவு கூட இல்லையா, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோ எல்லாரும் முன்னாடி அவளை பிடிச்சி திட்டி விட இவ ரொம்ப சோகமாயிடுறான். என்ன இவர் இப்படி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவங்க அப்பாவோட நினைப்பு தான் வருது. அதை பார்த்த உடனே டாக்டர் தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இதுக்காக உனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடா. அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இவ பெட்ல இருக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கா. இப்போ இவ டக்குன்னு எந்திரிக்க. இவனை பார்த்தீங்கன்னா நான் உன்னை செக் பண்றேன் படுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க அமைதியா படுன்னு சொல்லி ஹீரோ அவளை செக் பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோ இப்படி செக் பண்ணிட்டு இருக்க இவ ஹீரோவோட கையை பார்க்குறா. இந்த கையை வச்சு தானே அன்னைக்கு என் இடுப்பெல்லாம் வேற தொட்டாரு அப்படின்ற மாதிரி இவ அன்னைக்கு நைட்டு நடந்ததை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போயிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட காரில் உட்காந்துட்டு இருக்க இவ்வளோ நிறைய பேர் துரத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவ ஹீரோவோட காருக்குள்ளே வந்து ஏறி இருப்பா. சார் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட காருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா, எதுக்காக என் காரில் ஏறுறேன்னு இவன் கேட்டுட்டு இருக்க. எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பிபி கொஞ்சம் லோவாக இருந்திருக்கும், அதனால தான் மயக்கம் போட்டுட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ இவளோட முகத்தை பார்க்குறான். இவளோட முகத்தை பார்த்தவொடனே இவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிபட்டு கடந்திருப்பான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு தான் வந்து காப்பாற்றிருப்பா. உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இங்கே இருங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு கையில ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த குழந்தை முகம் பாக்குறதுக்கு இவளோட முகம் மாதிரியே எனக்கு தோணுது. சரி இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு பிபி லோ ஆகாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு போக இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இப்படி பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு தூரமா நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோவோட ரூம்க்கு ஓடி வந்து ஏண்டா உனக்கு நிக்ஷிக்கு என்னடா சம்பந்தம், அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ கருணை காட்டுறேன்னு சொல்ல, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்ல. ஏன் தேவையில்லாத விஷயம் சொல்ற, இத்தனை வருஷம் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், இந்த பொண்ணு கூட பேசி கூட பார்த்ததில்ல, ஆனா அந்த பொண்ணுக்காக சாக்லேட் கொடுக்குற, அந்த பொண்ணு வேலையில சேர்ந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. கண்டிப்பா அந்த பொண்ணு மேல நீ காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. இவன் மறுபடியும் ஹீரோ கிட்ட திரும்ப வந்து காசு கேட்டிருப்பா இல்லையா. அவ காசு கேட்டதுனால ஹீரோ அவளை தப்பான பொண்ணுன்னு நினைச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது, ஒழுங்கா வேலை ஏதாவது மட்டும் பாருடான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவனோட டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி நீங்க குவோட அசிஸ்டண்டா போடுங்கன்னு சொல்ல அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட நர்ஸ் வேலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இப்போ இவ ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து சார் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு இவ மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த மொட்டை தலையை இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆஹா ஃபிகர் சூப்பரா இருக்கே, இந்த மாதிரி ஃபிகரை பார்த்ததே இல்லைன்னு அவளை கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல தொட்டுட்டு இருக்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா தள்ளி போங்கன்னு சொல்ல தள்ளி எல்லாம் போக முடியாது, நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும், யாரு வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இவ்வளோ அவகிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா யாராவது என்னை காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்ப ஹீரோ வந்து யோ என்னையா பண்ற, ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற பொண்ணை டச் பண்றது தப்புன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் தொட்டா உனக்கு என்னையா, எனக்கு அந்த பொண்ணு வேணும், ஒழுங்கா போயான்னு சொல்லி ஹீரோ முன்னாடி அவளை தொடலான்னு வர ஹீரோ அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப மொட்டை தலையின பாத்தீங்கன்னா என்னை நீ தடுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஆள் வந்துடுறான். நீ யாருக்கிட்ட பேசுறன்றத பார்த்து பேசு, இல்லைன்னா நீ உசுரோடவே இருக்க முடியாது. யாரு தெரியுமா இவரு, கு குடும்பத்தோட ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்க. எனது கு குடும்பமான இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலி இந்த ஊர்லேயே உள்ள பணக்கார குடும்பத்தில் ஒரு குடும்பம். இப்போ அவன் இப்படி சொன்னவன அவன் பயந்து போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குன்னு ஓடி போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயத்த அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பணக்காரரோட குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சா ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறேன்னு என்ன எல்லாரும் தப்பாக பேசுவாங்கன்னு இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போடான்னு அவனோட ஆளை பார்த்து சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் என் கையை பிடிச்சிட்டு இருக்க போறேன்னு ஹீரோ கேட்க இவ டக்குன்னு கையை எடுத்துறா. இங்க பாரு அவன் கெட்டவன் தெரியுது, அப்படி இதுக்காக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தேன்னு சொல்ல நல்லவனோ கெட்டவனோ ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது நம்ம கடமை, அதுதான் நான் பண்ணேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ வேலை பார்க்க வேணாம், இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு அவ பாட்டியமா வேலை பார்க்குற இடத்துல இருந்ததா கால் வருது. நீ வேலைக்கு வரலன்னா உன்னை வேலையை விட்டு அமிச்சிருவான்னு சொல்ல ஐயோ வேண்டாம் தான் வந்துடுறேன்னு இவ வேகமா ஓட பார்க்க ஹீரோ அவ்வளோ பிடிச்சிடான். எதுக்காக அப்படி வேகமாக ஓடிட்டு இருக்க, பாத்தியமா இந்த மாதிரி வேலை பார்க்க வைக்கமா இல்லையான்னு சொல்ல நான் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன, நான் கிளப்பில் ஒயின் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான வேலை ஒன்றும் பண்ணிட்டு இல்லை. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் தான் நர்ஸு, வெளியே போயிட்டேன்னா என்னோட பர்சனல் லைஃப்க்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் வேலை எதாவது மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக இவ சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ காண்டாயிட்டு அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு 50 மில்லியனை சென்ட் பண்ணுங்கடான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான்.
இப்போ இவ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உங்க அப்பாவுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வான்னு சொல்ல இவ்வளோ வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. இப்போ ஓடி வந்தோன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாரு உங்க அப்பா அவசர காப்பாத்துறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம், உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், வரதட்சணை 3 லட்சம் தராங்களாம், சீக்கிரமே அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ்ற வழியை பாருன்னு சொல்ல, அம்மா என்ன இப்படி பேசுறீங்க, நான் இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கேன், அதுக்குள்ள கல்யாணமா, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உங்க அப்பா சாகிறத பார்க்கணும் தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு சொல்லி அவங்க அம்மாவும் தம்பியும் இவளை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீ ஏதோ பார்க்க அழகா இருக்க, அதனால தான் உனக்கு 3 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அந்த பணம் கூட கிடைச்சிருக்காது, ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடியாகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்ல, ப்ரெக்னெண்டா யாரோட குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு வந்திருக்க, எந்த மாதிரி வேலை பார்த்து நீ ப்ரெக்னெண்டாக இருக்கன்னு சொல்லி இவளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. அவரை ஒன்றும் தப்பானவரெலாம் கிடையாதுன்னு இவ பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, டே இவன் வயிற்றில் உள்ள குழந்தை வளரக்கூடாது, அது உடனே அபார்ஷன் பண்ணி ஆகணும், இவன் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் இவ கிட்ட வரான். அது பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு டக்குன்னு அவளோட ஃபோன் எடுத்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றான். என்னங்க என்னை காப்பாத்துங்க, நம்ம குழந்தையும் சேர்ந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னவாக்க இந்த சைடு தம்பிக்காரன் அடிக்க அந்த ஃபோனு கட் ஆயிருது. அதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்ன இவ கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டு வந்து நிப்ப, கண்டிப்பா இந்த குழந்தைய நீ பெத்துக்கவே கூடாது, இந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவன் அடிக்கலான்னு வர, பணத்துக்காக தானே இப்படி பண்ற, உனக்கு பணத்தை கொடுத்துறேன் என்னை விட்டு நீ இவ சொல்ல, அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் இவளை பிடிச்சி கண்ணா பின்னா நடிச்சு வெளியே கூட்டு வராங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நீ என் கூட ஹாஸ்பிட்டல் வந்து தான் ஆகணும், வந்து தள்ளடின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா, நான் சொல்றதை கேட்கலன்னா உன்னை எங்கேயும் கொண்டு போட்டுருவேன், இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு இப்போவாது உண்மையை சொல்லுன்னு இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. இது குவோட குழந்தைன்னு சொல்றா. அது பார்த்தவொடனே தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த கு இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரின்னு சொல்ல, அவன் எப்படி உன் கூட ஒன்னா இருந்தா, சும்மா போய் சொல்லி எங்க 2 பேரும் ஏமாத்தலான்னு பார்க்காதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அடிக்கலாம் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து இவளை காப்பாத்திட்டு இருக்க. யோ யார் யா நீ, இவ கூட சுத்திட்டு இருக்க, ஏண்டி இவன் தான் அந்த குழந்தையோட அப்பாவன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. அம்மா இவன் தான் அந்த பணக்காரி கூன்னு அவங்க பையன் சொல்றான். அதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பத்தாது, உனக்கு 1 மில்லியனே சாதாரண காசு தானே, ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு என் பொண்ணை கூட்டு போன்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹீரோ கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்க பணம்லாம் ஏதோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவாக்க அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ இவன் இப்படி தூக்கிட்டு போனவொடனே ஹீரோவோட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, மேடத்தையே அடிக்கிறீங்களா, உங்க 2 பேருக்கும் சரியான படத்தை கற்றுக் கொடுத்தே தீர்வேன்னு அவனோட ஆளுங்களை விட்டு உங்க 2 பேரும் அடி வெளுத்து கட்டிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இவன் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்க ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் வந்து டே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவ வயிற்றுல இருக்க குழந்தை 2ம் உன்னோட தான் சொல்ல, எனது 2 குழந்தை அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. கண்டிப்பா இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவங்க அனுமதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள ரொம்ப பெரிய பணக்காரங்க, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறது தான் நல்லது, அவரே சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட வேண்டியதானே இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. டே இந்த இடத்த விட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவனை வெளியே போக சொல்ல அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், என்னால் இந்த வேலையை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எங்க பாருங்க என்னை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைய நான் உடனே அபார்ஷன் பண்ணிடுறேன்னு சொல்ல, என்னது அபார்ஷன் ஆனி ஹீரோ கேட்குறான். ஆமாங்க நான் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுறேன், ஆனால் இந்த வேலையை விட்டு மட்டும் என்னை அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு எதுக்காக குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், குழந்தைய ஏதோ பண்ணாத நல்லபடியாக பெற்றுக்க, ஓ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்துடு, நானே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்ல, குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்கிறீங்களான்னு இவ கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா ஓ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்துட்டுருக்க. வெளியில் அவனோட ஃப்ரெண்டு இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா ஏண்டா அந்த பொண்ணு மேலே காதலில் விழலன்னு சொன்னேன், ஆனால் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கீங்க, உன் குழந்தைக்கு அவள் அம்மா ஆக போகிறான்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. உன் வாய் மூடிட்டு வேலை ஏதாவது மட்டும் பாருடா, முக்கியமாக இந்த விஷயத்த குவான் கிட்ட சொல்லாதன்னு சொல்ல, ஏன் குவான் கிட்ட சொல்லக்கூடாது, அப்போ நிங்ஷி என்ன பண்ண போறேன்னு சொல்ல, அவள் வயிற்றில் இருக்க குழந்தை மட்டும்தான் என்னோடது, அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவன் இப்படி கூட்டிட்டு வந்தவொடனே ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, சார் இவங்க உங்களோட வருங்கால பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு வெக்கமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா, அது
மட்டும் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கா, அவளுக்கு நல்ல சாப்பாடாக கொடுங்க, நியூட்ரிஷனான சாப்பாடாக இருக்கணும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த வீட்டில் தான் தங்க போகிறேன், எது வேணாலும் ஆன்ட்டியை கேளு, அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவங்க உள்ள இடத்த பார்க்குறா. சும்மா எப்படி இந்த வீட்டில் இருக்கிறது, பேசாதக்கே எதாவது க்ளீன் பண்ணிட்டு இருப்போன்னு இவங்க க்ளீன் பண்ணிட்டு டக்குன்னு எந்திரிக்க இவளுக்கு லைட்டாக மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அவன் மயக்கம் போட்டு விழற மாதிரி போக ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை உட்கார வச்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்காக இருக்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல உங்கள் வீட்டில் சும்மா எப்படி இருக்கிறது, ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்த்தாவது எனக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் இவ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம், நீ ப்ரெக்னெண்டாக இருக்குன்றதை மறந்துடாத, ரெஸ்ட் எடு, அதுவே எனக்கு போதும், மற்ற எல்லா வேலையையும் ஆன்ட்டி பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு கிளம்புறேன்னு இவ குடுகுடுனோட எங்கே போக பார்க்குறா, வந்து சாப்பிட்டுட்டு போன்னு ஹீரோ கூப்பிட இல்லைங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு இவ போக பார்க்க வந்து உட்காருன்னு சொன்னேன், இதுக்கு மேலே எதுவும் பீசாதுன்னு சொல்ல இவ்வளோ வந்து உட்காந்துக்கிறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா பாலை குடிக்கலான்னு கையில் எடுத்துட்டு இருக்க வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அவன் போன கையோட இவ சாப்பிடாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோ அவனோட கோட்டை போட்டுட்டு வந்து எங்க நிங்ஷி அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. பார்த்தா நம்மளால வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. ஐயோ ஹாஸ்பிட்டல் இந்த வீட்டுல இருந்து ரொம்ப தூரமாச்சு, சீக்கிரமா போயாகணும்னு இவ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா முன்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், காதலை வெளியில போல மேடம்க்குன்னு சொல்ல சாரிங்க ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து ரொம்ப தூரமா, அதை நான் கிளம்பிட்டேன் நான் வரேன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குற நில்லுன்னு ஹீரோ கையை பிடிக்கிறான். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு விடுங்க, எதுவாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலான்னு சொல்ல ஒழுங்கா வந்து கார்ல உட்காரு, நீ பிரெக்னண்டா இருக்கன்றத மறந்துடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கார்ல கூட்டிட்டு வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க இவ பாதியிலே இறங்கிடுறான். ஏன் இங்கே நிப்பாட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க தானே சொன்னீங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி யாருக்கு தெரிய வேணான்னு, அதே இங்கே இறங்கி நடந்து போய்க்கிறேன், பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இவங்க பேசுறது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் பொண்ணு பார்த்துடுறான். இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி ஏய் டாக்டர் குவோட கார்ல இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா, ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன சம்மந்தம் தெரியலன்னு சொல்லி உடனே வத்தி வச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில கை வச்சுட்டு சரி சரி ரொம்ப புத்திசாலி பொண்ணாதான் இருக்க பார்த்து போன்னு சொல்ல அவளை அந்த இடத்த விட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தவொன்னே அங்க வேலை பார்க்குற எல்லாரும் இவளை பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க என்ன பேசுறீங்கன்னு இவ கேட்கிறா. நீ டாக்டர் குவோட கார்ல இருந்து இறங்கினதை இவ பார்த்தாலாம், என்ன பண்ணிட்டு இருக்கா அவர் கூட கார்ல, அதுவும் அந்த ஆளு இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டே க்ளோஸ் ஆனதுல, அவரையும் மயக்கி போட்டேன்னா நீ சாதாரண ஆள் இல்லைன்னு இவளை பத்தி பேசிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசினதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் லேட் ஆகுதுன்னு வேகமா வந்துட்டு இருந்தேன், அப்ப டாக்டர் தான் பார்த்து லிஃப்ட் கொடுத்தாருன்னு இவ இதை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. அவர் லிஃப்ட் கொடுத்தாருன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு, அவர் எந்த இடத்துல இருக்காரு நீ எந்த இடத்துல இருக்கன்னு மறந்து போயிட்டியா, ஒழுங்கா நீ யாருன்றத புரிஞ்சு நடந்துக்க, இல்லைன்னா பின் விளைவுகள் மோசமா இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. அவ அமைதியா அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா 16 நம்பர் பேஷண்ட் மருந்து போடுறதுக்காக வருவாங்க, ஒழுங்கா அவங்களுக்கு நீயே மருந்து போடுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னா அவங்களுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. பார்த்தா அந்த லேடி கண்ணா பின்னான்னு கத்துது, மெதுவா மருந்து போட தெரியாதா, இப்படியே மருந்து போடுவாங்க, நீ மருந்து போடுறத பார்த்தா எனக்கு வலியே வந்துரு போல இருக்கு, உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு போயிட்டு இருக்க. அங்க இதுக்கு அந்த நர்ஸ் தான் வரா. இப்போ வந்து நிறைய ஃபைலை இவகிட்ட கொடுத்துட்டு இதை 16வது மாடியில கொண்டு போய் கொடுத்துரு, லிஃப்ட் ஃபுல்லா இருக்கு, லிஃப்ட்ல நீ போக கூடாது, ஏன்னா லிஃப்ட் பேஷண்ட்க்கு மட்டும்தான் நமக்கு கிடையாது, மறக்காம எடுத்துட்டு போன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இது என்னோட வேலை, இதை கண்டிப்பா நான் பண்ணிதான் ஆகணும், முடியாதுன்னு என்னால சொல்லவே முடியாது அப்படின்னு வச்சுட்டு இவன் அந்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு மாடிப்படியில் ஏறிட்டு இருக்கா. பார்த்தா இவளால அந்த ஃபைலை தூக்கவே முடியல, எல்லாமே வெயிட்டா இருக்கு. இவ அதை கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க அவளோட கால் பயங்கரமா வலி எடுக்குது. என்னாச்சு என் கால் இப்படி வலிக்குது, சுத்தமா நடக்க முடியலன்னு இவ படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்க. அதை ஹீரோ பாத்துறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு இவன் எந்திரிச்சு ஹீரோ கிட்ட பேசலான்னு வரும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்ப ஹீரோ இப்படி பிடிச்சவன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. எவ்வளவு நேரம் அப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க போறேன்னு ஹீரோ கேட்க அதை பார்த்தவனே எந்திரிக்கலான்னு பார்த்துட்டு மறுபடியும் விழற மாதிரி போறா. என் காலு சுழுக்க விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னால நடக்க முடியலன்னு சொல்ல உட்காருவோம், காலுக்கு என்னாச்சுன்னு நான் பாக்குறேன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுட்டு அவளோட காலை செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி செக் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு இவளோட ரூம்குள்ள வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ திருன்னு முழிக்கிறா. இந்த ஆள் இதுக்கு இந்த ரூம்க்கு வரான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்க? வந்து பெட்ல உட்காருன்னு ஹீரோ சொல்ல. பெட்ல உட்காரவா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றதை மறந்து போயிட்டீங்களா? இப்பெல்லாம் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன் மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு? உன் காலில் சுழுக்கு எழுந்திருக்குன்னு சொன்னல, அதுக்கு மருந்து போடுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, வந்து உட்காருன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. என்னங்க ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, போதும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சொல்ற? அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ மருந்து தடவி விட்டுட்டு இருக்க. ஆல்ரெடி என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, இதுக்கு மேலே பிரச்சனை கொடுக்க விரும்பலன்னு சொல்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லையும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து உன் காலை பார்த்துட்டு இருப்பியா? நான் உன்னோட காலை பார்த்துக்கிறேன், நீ உன்னோட நர்ஸ் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல. நான் நர்ஸா இருக்கிறதே கூட லாய்க்கு இல்லாதவனு இவ சொல்றா. அதை பார்த்தவன ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி சொல்ற? உன்னோட வேலையை நீ கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க, ஃபியூச்சர்ல நீ ஒரு நல்ல நர்ஸா வருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி சேர்ந்தவங்க எப்போவுமே நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, யாருமே என்னை பாராட்டினதில்லை, பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. நீ எனக்கு சொந்தமான பொண்ணு, அப்படி இருக்கிறப்ப யாரும் உன்னை புள்ளி பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட மண்டையில் கை வச்சு பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாரு? நான் அவருக்கு சொந்தமான பொண்ணுன்னு சொன்னாரா? என்னால் அதை நம்பவே முடியலன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோவோட ட்ரெஸ்ஸை பார்க்குறான். இவ வந்ததுலேருந்து இதே ட்ரெஸ் தான் மாறி மாறி போட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இவளுக்கு 2 ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து மேடம் சார் தான் உங்களுக்கு பைஜாமா கொடுக்க சொன்னாரு, இந்தாங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி கிளாமரான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸையே நான் போடணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறா. என்னங்க நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் வந்துருச்சு, உண்மையாகவே நான் இதை தான் போடணுமான்னு கேட்க. ஆமாம் கண்டிப்பாக இதை தான் நீ போடணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்ணுறது, அதையே போட்டுக்கலான்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா டே மச்சான் இன்னைக்கு நிறைய சரக்கு அடிச்சாங்கன்னு சொல்ல. டே என் வீட்டில் ஒரு ப்ரெக்னென்டான பொண்ணு இருக்கா, அவளை பயமுடுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு ஹீரோவெலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா நம்மளால வேலைக்காரங்க கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவன் கிளாமரா ஓடி வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவனோட கண்ணு மூடிடுறான். இப்போவே இப்படி மூடிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்த பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓடி போக ஹீரோ என்ன சொல்றானா, டே இந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல. ஏண்டா பொண்ணை பார்த்தவொன்னே இப்படி போக சொல்லிட்ட, பொண்ணாட்டி அழகெல்லாம் மயங்கிட்டியோ, சரக்கு அடிக்கலாம் தானே கூட்டு வந்தேன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போடான்னு ஹீரோவனை துரத்த பார்க்க இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னங்க என்னை வந்து செக் பண்ணுங்கன்னு உன் பொண்ணாட்டி கத்த போறான்னு சொல்லி அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா வாய் முடிட்டு போட அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு வர. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து வைக்கப்பட்டு இருக்கா. இவன் இப்படி வைக்கப்பட்டு இருக்கதை பார்த்தவொன்னே உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல. ஆமாம் நீங்கள் தானே இதை போட சொன்னீங்க, நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட உனக்கு நைட் ட்ரெஸ் தான் கொடுக்க சொன்னேன், ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல. இவ்வளோ டிங்குன்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்போ இவ அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே நடந்து வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸை சாருக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எடுத்துகிட்டு போகிறேன், மேலே அவரோட ஃப்ரெண்டு தானே இருக்காரு கொடுங்கன்னு சொல்லி இவ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்டு சரக்கு அடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோ அவன் கூட ஒன்றா உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனுங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏண்டா நீ மட்டும் ஜாலியாக இருக்க, பொண்டாட்டி இருக்கா, அழகான குழந்தைங்க வேற வரப்போகிறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாகிடுவேன்னு சொல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்ன எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. அப்படின்னா அந்த குழந்தைக்காக தான் இவர் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாரா, அவர் மனசில் நான் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் கோச்சிக்கிட்ட அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஏண்டா இப்படி நீ மனசாட்சி இல்லாமல் பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவள் குழந்தைய பெற்று கொடுத்ததுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு துரத்த போறியான்னு சொல்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கே அது முடிஞ்சிடும், அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவதான் என் பொண்டாட்டின்னு எல்லாருடைய அனௌன்ஸ் பண்ண போறேன், அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறேன்னு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே நிமிஷம் இன்னும் எந்திரிக்கலையா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. சார் மேடம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க, பஸ்ஸுக்கு லேட் ஆகுதுன்னு. என்னாச்சு உங்களுக்கு மேடம்க்கு ஏதாவது சண்டையான்னு கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒன்றும் புரியல.
இப்போ ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா மேடம்காக லாஸ்ட் டைம் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தீங்களே அதுக்கான காசையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க காசை நீட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ ரொம்ப குழம்பி போயிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துட்டு இருக்க ஆப்போசிட்ல இவ தான் நடந்து வரா. இப்போ அவ ஹீரோவை பார்த்த உடனே கண்டுக்காம இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க எங்கே போக பார்க்குற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் எனக்காக செலவு பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் உங்கள் வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே ஓடி வரான். இப்போ அவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி ஏண்டா வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இத்தனை நாள் ஆகுது, எனக்கு இன்ட்ரோ கொடுத்தியா? என் மருமகளை கூப்பிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் உனக்கு கொஞ்சம் கூட தோணலைன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா டைம் இருக்கும்போது இன்னொரு நாள் கூப்பிட்டு வரேன், இப்போ நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ண. இப்போ ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா நீ மருமகளை காட்டலைன்னா என்ன, நானே வந்து பார்த்துக்கிறேன்னு இவங்க நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஈவினிங்கே. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ தான் வரா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நான் குவோட அம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அவரோட அம்மாவா? நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணோட வயிற்றுல இவங்க குடும்ப வாரிசு வளருதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி இவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஏமா நீ நிறைய பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. ஆண்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் புதுசாக வேலைக்கு வந்திருக்க வேலைக்காரி, நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தேன், உட்காருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு இவ அவங்க அம்மாக்காக தண்ணி எடுத்துகிட்டு வர போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே ஏண்டா என்னோட வருங்கால மருமகளை எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா, நீ மட்டும் தனியாக வந்துட்டு இருக்க, எப்போதான் அவளை கண்ணில் காட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரா. இவ தான் அந்த பொண்ணுன்னு சொல்ல. என்னது இந்த பொண்ணு தான் உன்னோட வருங்கால பொண்ணாட்டியான அவங்க அம்மா கேட்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது கையில் வச்சிருந்த கிளாஸை கீழே போட்டுறா. இப்போ அதை பார்த்தவொன்னே பதட்டத்தில் இவ எடுக்கலான்னு வர அந்த கிளாஸ் இவ கையிலே குத்திடுது. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் கையை நான் பார்க்குறேன்னு சொல்லி அவள் கையை பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாங்கன்னு இவ கையை எடுத்துக்கிறா. சார் வேலைக்காரங்க கிட்ட கூட ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்க. யார் வேலைக்காரின்னு ஹீரோ கேட்குறான். உங்கள் அம்மா முன்னாடி நம்மளை பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல வேண்டாம், அப்போ தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும், அதனால தான் நான் வேலைக்காரின்னு சொன்னேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நேற்று நான் பேசினதை கேட்டாலோ அதனால தான் அப்படி பேசுகிற போல அப்படின்னு வச்சுட்டு அம்மா இவ தான் என்னோட பொண்டாட்டி, இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வா வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி அவ கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா அவளை பயமுடுத்துற மாதிரி பேசாதீங்க, கேஷுவலாக பேசுங்கன்னு சொல்ல. நீ வாய் மூடிட்டு போடா, எனக்கு தெரியும், எங்க பாருமா என்ன மேடம்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கையில் போட்டிருக்க ரிங்க கழட்டி இவ கையில் போட்டு விட்டுட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கன்னா அவங்க சொல்றாங்க நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன், ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டேன்னா அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல. மிஸ் பண்ணிட்டா புதுசாக வாங்கிக்கலாம், நம்ம ஃபேமிலியில் என்ன காசுக்கா பஞ்சன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த செடி ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா கொடுக்குறத வேணான்னு சொல்லதை வாங்கிக்கன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னா இந்த ரிங்க கையில் போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அம்மா நிங்ஷி ப்ரெக்னெண்டாக இருக்கா, 2 குழந்தைங்கன்னு சொல்ல. என்னடா சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல, எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸா, உண்மையாகவே 2 குழந்தைக்கு கிடைக்கே கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா. அம்மாடி என் கூட ஒன்றா வாங்க, நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம், குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்க. இந்த செடி ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். எப்போவே கால் பண்ணி உன் ஆள் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துருச்சுன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. இப்போ ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா டேய் வாடா எல்லாரும் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஆளுங்களை அனுப்புகிறேன், நீங்கள் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டுக்கு கிளம்பி அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துடுறான். இப்போ அந்த இடத்துல வந்தால் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்குது. அது பார்த்தவொன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஃபாரின் போகிறேன்னு சொல்லியிருப்பா. உண்மையாகவே என்னை வீட்டு போறியான்னு கேட்க. ஆமாம் நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன், ஏன்னா பெரிய வேலைனிஸ்ட் ஆகணுன்றது என்னோட ஆசை, அந்த ஆசை நிறைவேறட்டும், அதுக்கப்புறம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் காத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபாரின் கிளம்பி வந்திருப்பா. அந்த கேப்பில் தான் இந்த செடி ஹீரோயினுக்கு இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை குப்பரை கவுத்து வச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவதான் வரா. இப்போ வந்து என்னங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னீங்க, அப்படியே அம்மா கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கான பதிலாக நான் அப்புறமா சொல்கிறேன், ஷாப்பிங் போகலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு ஷாப்பிங்க்கு வந்துட அவங்க அம்மாவும் கூட வந்திருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இவளுக்கு சூட்டபிளான ட்ரெஸ்ஸு ஒன்று சூஸ் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கு. அதை பார்த்தவொன்னே என்னங்க இந்த ட்ரெஸ்லாம் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, நீ போட்டிக்கிட்டு தான் ஆகணும், போய் ட்ரையல் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வைக்க. அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே போயிடுறா. இப்போ அவள் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்துட்டு இருக்க.
ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்க பாருடா குவானை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நிங்ஷி நல்ல பொண்ணு, குவானை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு, உன் வாழ்க்கை எதுன்றதை புரிஞ்சு நடந்துக்குன்னு சொல்ல, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ கேட்டுறா. நிங்ஷி குவான் அப்படின்றது அவரோட காதலி, அப்படி இருக்கிறப்ப எனக்கு அவரோட வாழ்க்கையில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுமான்னு சொல்ல, சரி நீங்கள் எல்லாரும் போங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல, டே நீ கூட போடான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் தனியாகவே போய்க்கிறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோக்காக கிஃப்ட் வாங்கலான்னு வந்திருக்கா. ஹீரோ எப்போவுமே சுடு தண்ணி தான் குடிப்பான், அதனால இவ ஹீரோக்காக ஃப்ளாஷ் வாங்க வந்திருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அது 2000 சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இவர் பணக்காரர், சீப்பானது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது, இதையே வாங்கி கொடுத்துடலான்னு ஹீரோக்காக ஃப்ளாஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. இவ வீட்டுக்கு வந்தவொடனே அதை ஹீரோவோட ஸ்டடி ரூமில் வைக்கலான்னு அதை வச்சுட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்துல அவளோட ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறான். இப்போ அதை பார்த்தவொடனே இந்த பொண்ணு தான் அவரோட காதலியா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்குறான். இப்போ அவன் இப்படி கேட்டவொன்னே இவளுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நான் வேணும்னு ஃபோட்டோவே எடுக்கல அப்படின்னு இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்த பயத்தில் இவளுக்கு வாமிட்டே வந்துடுது. இப்போ வேகமாக ரெஸ்ட் ரூம் ஓடி போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். நிங்ஷி என்னாச்சு, சாரி நான் உன்னை பயமுடுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி அவள் வாமிட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவில் கூட்டு வந்து பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு என்னோட அம்மா தான் வராங்க. ஏண்டா பிரெக்னெண்டா இருக்க பொண்ணை பார்த்துக்க தெரியாதா, வாமிட் வந்துட்டே இருந்தா குழந்தைக்கு எப்படி சாப்பாடு போகும், ஒழுங்கா அவளை நல்லபடியாக பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த வீட்டு போக, என்ன பார்த்தீங்கன்னா நான் உன்னை பயமுடுத்திட்டேல அதனால தானே உனக்கு வாமிட் வந்துருச்சுன்னு சொல்ல, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் உங்கள் ரூமுக்கு வந்தேன், உங்களை காணோம், அந்த கிஃப்ட்டை டேபிளில் வைக்கும்போது தான் உங்களை பார்த்தேன், உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இவன் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்க. கிஃப்ட்டா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஃப்ளாஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் எப்போ சுடு தண்ணி குடிப்பீங்களா அதுக்காக தான் இந்த ஃப்ளாஸ்க்குன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோவை நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துல இடி இடிக்குது. அந்த சவுண்டு கேட்டோன்னே இவ டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பயப்படாத நான் தான் கூட இருக்கேல அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்த, இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இடினா ரொம்ப பயம், அதனால தான் கட்டி பிடிச்சிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாராளமாக கட்டி பிடிக்கலாம், நைட்டு பயமாக இருந்தால் சொல்ல நானும் கூட வந்து படுத்துக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒன்றா வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். அதை பார்த்தோன்னே இது ஹாஸ்பிட்டல் யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல, சீட் பெல்ட் கழட்டுறதுக்காக வந்தேன்னு சொல்லி ஹீரோ சீட் பெல்ட்டை கழட்டி விட இவ்வளோ இந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ இப்படி காரை விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை காரை விட்டு இறங்குறான். இவன் இறங்கின கையோட அந்த இடத்துக்கு இவனோட எக்ஸ் தான் வரா. இப்போ வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு வாய 2 பேரும் ஒன்றா வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்ல, இவ பேசுறத பார்த்தோன்னே ஹீரோ ஹீரோனை பார்க்க அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ இப்படி போயிட்டு இருக்குதை பார்த்தோன்னே இன்னொரு நாள் சாப்பிடலாம், இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பயங்கர காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்குற பொண்ணை பார்த்தீங்கன்னா, ஏய் உனக்கு டாக்டர் குக்கும் என்னப்பா சம்மந்தம், 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா வரீங்க ஒன்றா போறீங்கன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு இன்னொரு நர்ஸ் பொண்ணு தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றானா, டாக்டர் கு எப்படி இவ்வளோ பார்ப்பாரு, ஏன்னா அவரோட காதலே ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டாங்க, அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு டாக்டர் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா. என்ன கண்டிஷன்னா, அவள் குழந்தை பேத்து தரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. குழந்தை பேத்து கொடுத்தா அவளோட பியூட்டி அவளை விட்டு போயிருமா. அதனால கூசாருக்கு குழந்தை பேத்துக்கிறதுக்காக வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டு வர போறாங்களாம். இதுதான் குவான் மேடத்தோட கண்டிஷனே தெரியுமா. அந்த விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அவர் என்னை கூட வச்சுக்கிறதுக்கு காரணம் அவரோட காதலி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானா, இந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்னை துரத்தி விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அவன் நேராக ஹீரோவோட ரூம்குள்ளே ஓடி வர, அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். அவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இந்த இடத்துல இல்லைம்மா அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவானை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, குவான் அவனோட ஃபியான்சி 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆயிருக்குன்னு வாய் வளரி விட்டுறான். இப்போ அவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சான்னு இவன் சோகமாக போயிட்டு இருக்க. ஏய் இங்கே பாரு, அது எல்லாமே கடந்த காலம், இப்போதைக்கே அவன் மனசில் நீ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்கிற எதுவும் அவன் மண்டையிலே ஏறல, அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவனோட எக்ஸை பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கா. எனக்கு நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன், எனக்காக அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோயின் வரதை பார்க்குறா. அவளை பார்த்தவொன்னே உன் டை ஒழுங்கா
பக்கத்தில் பாரு இறதை சரி பண்ணி விடுறேன்னு இவ ஹீரோவோட டையை சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது. அதை பார்த்தவொன்னா அவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டு உங்கள் அப்பா எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு நம்புறேன், ஆனால் என் கண்ணால் பார்த்தது எல்லாம் பொய்யான்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. இவ இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ அவ வந்து உன்னை பற்றி அவர் என்கிட்ட எல்லாமே சொன்னார். ரெட்டு குழந்தையாமே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னோட பியூட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி பேசிட்டு இப்போ அவளோட முகத்தை பார்க்குறா. ஐயோ என் லிப்ஸ்டிக்கை வேற அவள் சாப்பிட்டான்னா, கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ண சொன்னா ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டான்னு இவள் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்க. அது பார்த்தவொடனே இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்போ அவள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ கால் பண்ணா. இப்போ ஹீரோ கால் பண்ணி உனக்காக ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்ல, சரி வந்துடுறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு அதே இடத்துல கீழே விழுந்து கிடக்க. அவளுக்கு வயிறு வலிக்குது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணலான்னு வர அவனுக்கு ஃபோனு போக மாட்டேங்குது. அதை பார்த்தவொடனே இவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க. பார்த்தா அந்த இடத்துல பலத்த மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவ மலையில இப்படி மயங்கி கிடக்குறா. இப்போ அவ இப்படி மலையில விழுந்து கிடக்க அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இவளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ மயக்கத்துலேருந்து கண்ணு முளைக்க இவளை காப்பாற்றின பையன் தான் கூட இருக்கான். யாருன்னு பார்த்தா அவ கூட ஸ்கூலில் படித்த பையன், இவளோட சீனியர். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னாச்சு நிமிஷி மலையில் நினைச்சு கிடந்த, அது மட்டும் இல்லாமல் உன்னை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு. எங்கே உன்னோட புருஷன் உன்னை இந்த மாதிரி நிலமையில விட்டுட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு இவ சொல்கிறா. என்ன பிஸியாக இருக்காருன்னு இப்படி ஈஸியாக சொல்லிட்டு இருக்க. உன் குழந்தைக்கு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது, உன் ஃபோனை கூட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணணும்னு அவன் ஃபோனை வாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நானே பண்ணுறேன்னு இவன் ஃபோன் பண்ண. பார்த்தா ஹீரோட ஃபோனை இவ தான் வச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஃபோன் பண்ணுறத பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணா இவன் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிருவா போலே அப்படின்னு வச்சுட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுறா. இப்போ அவன் இப்படி கட் பண்ணிட்டு முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நீ சொன்ன மாதிரி ரூம் புக் பண்ணிட்டேல, ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டு போக பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு எங்கேயும் போகாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி இருக்கு, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட லிப்ஸ்டிக் மார்க்கை ஹீரோவோட காலரில் வச்சு விட்டுறா. இப்போ அவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை அவகிட்டேருந்து பிரிக்காம விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி டே நான் நினச்சிக்கிட்டா அவன் உன்னோட ஃபியான்சின்னு சொல்லி உளறிட்டேன்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவள் கண்டிப்பாக கோவமாக தான் இருப்பா, எப்படி அதை சமாதானப்படுத்துன்னு சொல்ல என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வர்றானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட சீனியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டான். உன் வயிற்றுல உள்ள குழந்தைய பற்றி உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறான், இவெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவை கழுவி ஊற்றிட்டு இருக்க. அந்த இடத்துல இடி இடிக்குது. அது பார்த்தவொன்னே இவளுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. இடி இடிக்கிறப்ப என் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவர் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி இவன் மனசுல வச்சுட்டு நான் இந்த இடத்த விட்டு போறேன், இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குற, உனக்கு ஃபீவராக இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் ரெஸ்டடுன்னு சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்காங்க. அதை பார்த்தவொன்னே நிங்ஷி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. இவ ஹீரோவோட காலரை பார்க்குறா. பார்த்தா அதில் லிப்ஸ்டிக் மார்க் தான் இருக்கு. அதை பார்த்தவொன்னே இவர் என்னோட சீனியர், என் கூட ஸ்கூலில் ஒன்றா படித்தவர்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்னோட பாஸ், இவரோட அசிஸ்டண்டாக தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னது பாஸா, நீ என்னோட அசிஸ்டன்ட் மட்டும்தான் நான் ஹீரோ கேட்க. அது பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சீனியர் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் நான் அவனோட பாஸ் மட்டும்தானா, இதுக்காக இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க என் கிட்டலாம் வராதிங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும், ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோவில் டச் பண்ண அவளுக்கு ஃபீவராக இருக்கு, உனக்கு ஃபீவர் வேறு அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, என் கிட்ட வராதிங்க, உங்கள் மேலே லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வாமிட் வருதுன்னு சொல்லி இப்போ வாமிட் எடுக்கிறதுக்காக உள்ளே ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ வாமிட் எடுத்துட்டு உங்கள் அப்பாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, உனக்கு அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வாமிட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவனை பார்த்தவொன்னே தள்ளி போங்கன்னு சொல்ல, நான் என்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ பெட்டில் படுக்க வச்சுட்டு பார்த்தா அவளுக்கு பயங்கரமாக ஃபீவர் இருக்குது. அதை பார்த்தோன்னா நர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குது, இப்போ டேப்லெட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க.
எனக்கு மருந்துலாம் எதுவும் வேண்டாம், குழந்தைங்களை பாதுகாத்தா அதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தைக்காக நான் உன்னோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே, எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, சும்மா என்னை ஏமாத்தலான்னு பார்க்காதீங்க, என்னை விட்டு தள்ளி போங்கன்னு சொல்ல. ஏன் நான் உன்னை விட்டு தள்ளி போனோம், அந்த பையன் தான் இதுக்கெல்லாம் காரணமா, அவனை மனசுல வச்சுட்டு தான் என்ன தள்ளி போக சொல்றியான்னு சொல்ல. அவன் என்னோட சீனியர் மட்டும்தான், எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க தான் இன்னொரு பொண்ணு கூட இருந்தீங்க, என்னை பார்க்க வரும்போது கூட உங்க காலர்ல லிப்ஸ்டிக் மார்க் இருந்துச்சுன்னு இவ பேசிட்டு இருந்த பக்கம் மயக்கம் போட்டு விளற மாதிரி போக ஹீரோவில் படுக்க வச்சிடறான். ரெஸ்டடு, இதை பத்தி யோசிக்காது, எனக்கு குழந்தைய விட நீ தான் முக்கியம்னு சொல்ல. தயவு செஞ்சு குழந்தைய எதுவும் பண்ணாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே குழந்தைய ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் பண்ணலன்னு ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நேற்று என்ன சர்ஜரி ரூமுக்கு கூட்டு போனீங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல. ஆமா, இவ சொல்றது உண்மைதான். நேற்று இவளுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாயிட்டு அவளுக்கு அபார்ஷன் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஹீரோ கூட்டு போயிருப்பான். ஆனால் அதுக்குள்ள அவனுக்கு மனசு மாதிரி இதுக்கு இன்னொரு வழியே இருக்குன்னு அவளோட உடம்பை எப்படி கூல் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி அவன் மேலே ஊற்றிட்டு நைட் அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உன் ஃபீவரை குறைக்கிறதுக்காக நான் வேறு வழியை யூஸ் பண்ணேன்னு ஹீரோ நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, குழந்தைய நீங்கள் நல்லபடியாக தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. ஹீரோ எப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய உங்கள் ஃபியான்சிக்காக தானே என்னை பெற்றுக்க வைக்கிறீங்கன்னு சொல்ல. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, யார் இப்படி சொன்னா? எங்கே பாரு, எனக்கு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது உண்மைதான், அது எல்லாமே கடந்த காலம். இப்போ என்னோட ஃபியான்சி நீ மட்டும்தான், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் உனக்கும் நம்ம குழந்தையை தவிர வேறு யாருக்கு இடம் கிடையாதுன்னு சொல்ல. உண்மையாவ சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியலன்னு சொல்ல. உண்மையை தான் சொல்கிறேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே சீனியர் தான் கதவை தட்டுறான். அதை பார்த்தோன்னே இவ தள்ளி போயிட்டு, நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, வேணும் தானே கிஸ் பண்ணீங்க, அவர் வராருன்னு தானே பண்ணீங்கன்னு சொல்ல. ஆமாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா, நீ அவன் கூட தனியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு, நீ எப்போல்லாம் தனியாக இருக்கியோ அப்போல்லாம் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் அமைதியாக இருங்கன்னு இவ சொல்கிறா. என்ன நீ இன்னும் டாக்டர்னே கூப்பிட்டுட்டு இருக்க, வேறு மாதிரி கூப்பிடுன்னு சொல்ல. இவ ஹீரோவோட பேர் சொல்லி கூப்பிட்றா. அதை பார்த்தவொடனே, இது நல்லா இல்லை, இதுக்கு பதிலாக வேறு பேர் சொல்லுன்னு சொல்ல. இவ ஹஸ்பண்ட்னு சொல்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அவனோட ஃபியான்சியை பார்க்க வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு அந்த நர்ஸு கூட தான் பேசிட்டு இருக்கா. அந்த நர்ஸ் இந்த மாதிரி பேச வச்சதே இவ தான். இப்போ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றானா, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நிங்ஷி பக்கத்தில் 2 பேர் வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கா அவளை விட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர. எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் ஃபாரின் போன நேரமாக பார்த்து என் ஆளை கரெக்ட் பண்ணிட்டா, என் ஆள் கூட ஒன்றா இருந்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல. மேடம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், அவளோட ஃபேமிலியை ஒரு காசு பைத்தியன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட ஹாஸ்பிட்டலுக்கு இவளோட அம்மா தம்பி 2 பேரும் தான் வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் இவ்வளோ பார்த்த உடனே, ஏண்டி 1 மில்லியன் பணம் கேட்டோம், நீ பட்டுக்கு கொடுக்காம இங்கே வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போன்னு சொல்ல. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, இங்கே வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஐயோ இங்கே வந்து இந்த அநியாயத்தை கேளுங்களே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவளை பிடிச்சி கீழே தள்ளிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் வந்து இவளை காப்பாற்றுறான். இப்போ அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஃபியான்சி அந்த பொண்ணுன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ இந்த நர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரியுமா, கு சாரோட ஃபியான்சின்னு சொல்ல. எனது குவோட ஃபியான்சியான்னு இவ்வளோட அம்மா அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஏமா உண்மையாகவே நீ தான் குவோட ஃபியான்சியான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு அவங்க வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹிரேன் அம்மாவோட உண்மையான பொண்ணு இந்த பொண்ணு தான் போல. இப்போ அவங்க இப்படி பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் பொண்ணுக்கு கூக்கு தான் கல்யாணம் ஆகணும், கண்டிப்பாக இவ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு உன் வயிற்றில் உள்ள குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் வந்து தள்ளின்னு ஹிரேனை கட்டாயப்படுத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா டாக்டர் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ்வளோ காப்பாற்றுறான். இப்போ ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா, உன் வயிற்றில் இருக்க குழந்தை குவோட குழந்தை இல்லைன்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும், சும்மா அவர் மேலே பழிய போட்டுட்டு இருக்காத, ஒழுங்காக அபார்ஷன் பண்ணிக்கிறதா உனக்கு நல்லதுன்னு இவ்வளோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்து இவ்வளோ காப்பாற்றிடுறான். இப்போ அவன் இப்படி காப்பாற்றணும்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே பார் தம்பி, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அவள் வயிற்றில் இருக்கிறது உன் குழந்தை இல்லை, அவள் வெளியில் தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருன்னு சொந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, டே இவங்க யாருங்க இருக்கக்கூடாது, எல்லாரையும் பிடிச்சிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை காப்பாற்றி தனியாக கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் மானமே போயிடுச்சுன்னு சொல்ல. நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை, இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வீட்டில் என்னோட திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல நானும் கூட வரேன்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர அவங்கப்பா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் பொண்ணு காசு தரலன்னா ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள், அவள் கண்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இவ கேட்டுடுறா. அப்பா எதுக்காக அப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கப்பா இவ்வளோ பார்த்த உடனே இருமல் வர்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டேன், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தம்பி 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோட ஆளுங்க கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, நான் உங்களோட சொந்த பொண்ணு தானேன்னு சொல்ல நீ உடனே எங்களோட சொந்த பொண்ணுலாம் கிடையாது, நீ வளர்த்த பொண்ணு மட்டும் தானே உங்கள் தம்பி உண்மையை சொல்லிடுறான். அது பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு எதை பற்றியும் யோசிக்காத, உன் திங்ஸ்லாம் போய் பேக் பண்ணிட்டு வா, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அவளோட திங்ஸை பேக் பண்ண போறா. இப்போ போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கார்டு எடுத்து கொடுத்து இந்த பணத்தை எடுத்துக்கங்க, இதுக்கப்புறம் அவள் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு இருக்க. அவங்களும் இந்த பணத்தை சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி வாங்கிட்டு இருக்க. இப்போ அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவா அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோ அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறான். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஹீரோக்கு சின்ன வயசில் நடந்ததான் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து ஹீரோவை காப்பாற்றிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை என்னை காப்பாற்றினதே இவ தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தேகப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை கால் பண்ணி சின்ன வயசில் எனக்கு உதவி பண்ணது குவானா இல்லை என்னோட பொண்டாட்டியன்றதை கண்டுபிடிங்க, எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைடு கட் பண்ணால் இவ்வளோதான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட வந்து அம்மா கு என்னை விட்டு போயிடுவானேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் தான் என்னோட வாழ்க்கையே, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரே ஒன்று சேருங்கம்மான்னு சொல்ல என் பொண்ணு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நேராக ஹீரோ வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அவங்க வந்து நேற்று வந்த பொண்ணுக்காக ஏன் பொண்ணை வேணான்னு சொல்கிறீங்களா, இந்த என்கேஜ்மெண்ட் எப்போ பண்ணுன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆல்ரெடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட பேக்ரவுண்டை விசாரிச்சேன், ரொம்ப கேவலமாக இருக்கு, அவளை போய் உங்கள் வீட்டோட மருமகன் சொல்கிறீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா, இதுக்கு மேலே நான் பேச விரும்பல, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோ அவங்கள வெளியே போக சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிகிட்டு வாக்கிங் வந்துட்டு ஒரு வாட்ச் கொடுக்குறான். இதில் ட்ராக்கிங் இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சினா அந்த பட்டன் நமக்கு கண்டிப்பாக நான் வந்து உதவி பண்ணுவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ அவளோட அம்மா வந்து எங்கள் பாருமா நான் பண்ணதை மனசில் வச்சுக்காத, இன்னைக்கு ஈவினிங் உங்கள் அப்பாவோட பர்த்டேன்றதை மறந்துடாத, இந்த ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம், நீயும் வந்துருமான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வர அவளை மயக்க போட வச்சு கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்போ அவள் ஒரு பெட்ரூமில் மயங்கி கிடக்க அந்த இடத்துக்கு இவளோட சீனியர் தான் வரான். இப்போ அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்க அவனை பார்த்தீங்கன்னா போதையில தள்ளாடிக்கிட்டே இவகிட்டே தப்பாக நடந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஆளையே கரெக்ட் பண்ண பார்ப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த ஜென்மத்தில் கூதா எனக்கு புருஷன் சொல்லி அவள் பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் ஹெல்ப் பண்ணது யாருன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான், ஆனா நீ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு இவ ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போயிருது. இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சவன ஹீரோ இவ்வளோ காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடுலோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்க பாரு, நீ அந்த குவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இவ தான் அந்த கு வீட்டுக்கு மருமகளா போனோம், ஒழுங்கா நாங்கள் சொல்றதை கேளு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டோன்னு இவங்க எல்லாரும் ஹீரோனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஆளுங்களை வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ காப்பாத்திட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவ ரொம்ப மோசமான பொண்ணு, நீ வர்றதுக்கு முன்னாடி அவ சீனியர் கூட தான் ஒன்னா இருந்தா தெரியுமா, அவளை போய் உன் பொண்டாட்டி ஆக்கணும்னு பார்க்குற, அவளை விட்டு தள்ளிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க சொல்றதை நம்பாதீங்க, இவங்க பிளான் பண்ணி தான் அப்படிலாம் பண்ணாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை நம்புறேன், இவங்களை விட்டு தள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவில் காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல, எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க, நான் சொல்றதை நம்புங்கன்னு சொல்ல நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என் ஆளுங்க எல்லா உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் குவான் தான், கண்டிப்பாக அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவில் ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு அப்புறம் குவானை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ ஹீரோ அவளை பார்த்து என்ன சொல்றனா, எதுக்காக அப்படிலாம் பண்ண, அவள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவான்னு சொல்ல நான் எதுவும் பண்ணல, அவதான் சீனியர் கூட ஒன்னா இருந்தான்னு சொல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாத்தையும் நான் தெளிவா பார்த்தேன், அவள் வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அவள் உண்மையாவே அந்த சீனியர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அது வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துடுறா. எதுக்காக என் மேலே பழி போட்டுட்டு இருக்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, சும்மா எங்க 2 பேரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உண்மையை சொல்றேன், உனக்கு அவனுக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இவன் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அதை கேட்டவொன்னே இவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தவொன்னே வந்து ரெஸ்டடுன்னு ஹீரோவில் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மாவும் வந்துடுறாங்க. இப்போ அவளோட அம்மா வந்து
அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த சீனியரை தெரியும், அவங்க 2 பேரும் அப்பையிலேருந்தே சுத்திட்டு இருக்காங்கன்னு இவ மேல பழிய போட்டுட்டு இருக்க. நீங்க என்னென்ன சொல்றீங்களா எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க பண்ண தப்புக்கான எவிடன்ஸை நான் போலீஸ்ட்ட கொடுத்துட்டேன், 2 பேரும் ஜெயிலில் மீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ இவங்க அம்மா வந்து என் பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்புற உரிமை யாருக்கு இருக்குன்னு இவங்க பேசிட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. இந்த பொண்ணு பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்காமான்னு யோசிக்க, அம்மா அவ கிராமத்துலேருந்து வந்த பிச்சைக்காரி, அவ எப்படி உங்களை மாதிரி இருப்பா, அவளை விட்டு தெலுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவை பார்த்தீங்கன்னா, மேடம் அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்ல அவங்க இவங்கள பார்க்குறாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்ல, என் முகத்தை யார் பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு இவங்க அவங்களோட முகத்தை மறைச்சு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, எங்க பாரு இந்த பணத்தை எடுத்துட்டு அவனை விட்டு போயிரு, இன்னும் எவ்வளோ பணம் வேணாலும் கேளுன்னு சொல்ல, என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்க, அவன் என் பொண்டாட்டி பணத்துக்காகலாம் என்னை விட்டு போக மாட்டா, இன்னொரு தடவை எங்கள் வாழ்க்கையில் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உன்னை வளர்த்ததுக்கு வேலை சும்மா இருந்திருக்கலான்னு சொல்ல, நீங்கள் உண்மையாகவே என்னோட அம்மா கிடையாதுன்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளோட மனசே உடஞ்சி போயிடுது. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன், ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் உன் கூட இருக்கேன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்த, இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, என்னோட அம்மா அப்பா யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் எப்படி காணாமல் போனேன்னு எனக்கே தெரியலன்னு இவ அழுதுட்டு இருக்க. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன், நீ ஒன்னே குழந்தைய பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ செக்கப்புக்காக கூட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் தான் வரான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், நான் அப்படி நடந்துக்குவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்ல, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், நீ சாரி சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு இவ சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவளை புரிஞ்சு நடந்துக்க அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு போக இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த குவானை கூட்டிகிட்டு வந்து, எங்கள் பாருமா நான் சொல்கிறது கேளு, நீ என்னோட சொந்த பொண்ணுன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நான் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் சொல்கிறாங்க. இவளோட அம்மாக்கும் அவங்க அம்மாக்கும் ஒன்றா தான் டெலிவரி ஆயிருக்கும், 2 பேரும் பக்கத்து பெட்டு. இவங்க அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணதுனால அவங்களால எந்திரிச்சு கூட உட்காந்துருக்க முடியாது. அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு என் குழந்தைய பார்த்துக்கங்க, உங்களுக்கு 2 மடங்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனோட அம்மாவும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க இப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, அவங்கள பார்த்தீங்கன்னா குழந்தைய மாற்றி வச்சிருப்பாங்க. என் குழந்தை பணக்கார வாழ்க்கை வாழ போகுது, அப்புறம் உன்னோட குழந்தை என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க மனசுல யோசிச்சுட்டு அப்பயே வில்லத்தனமா குழந்தைய மாற்றி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு, நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் தான் காரணம், இல்லைன்னா என் கூட சேர்ந்து நேராக பிச்சை எடுத்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை நீ சொல்றத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு அந்த லேடியை பற்றி தெரியுமான்னு சொல்ல, ஆமாம்மா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஞாபகம் வந்துருச்சு, எனக்கும் அவளுக்கு ஒன்றா தான் டெலிவரி ஆனிச்சு, ஒரு நாள் உன்னை பார்த்துக்க சொல்லி அவகிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே தான் அவளுக்கு புரியுது, அப்படின்னா உண்மையாகவே நான் அவளோட பொண்ணு தானா, இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி எப்படி எது நான் என்னோட வாழ்க்கையை செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் மனசுல வச்சுட்டு அவங்க அப்பா வந்தோன்னா ஓன அழுகிறா. அப்பா நான் கோவா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, கவலைப்படாதம்மா, உன்னை அழுக வச்ச அந்த கோவா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அவன் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எங்கள் பாருமா இதுக்கப்புறம் நீ வேலைக்கெலாம் போக வேண்டாம், ரெஸ்ட் எடு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, என் பையனே நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், சின்ன வயசில் அவன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு தெரியுமா, அப்போ ஒரு பொண்ணு தான் காப்பாற்றினான், அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான், ஏன்னா அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு இவங்க நடந்துக்குது எல்லாத்தையும் சொல்ல, என்ன இது நம்ம வாழ்க்கையில் நடந்த கதை மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வேலைக்கு வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குவானோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து, அவனை விட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ வேணாலும் கேளு தரேன், ஆனால் அவனை விட்டு போயே ஆகணும், உன்ன மாதிரி பிச்சைக்காரியெல்லாம் அவனுக்கு பொண்டாட்டியாக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து, அவள் ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது, இந்த ஊர்லேயே உள்ள ரொம்ப பணக்காரரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத, அவள் பிச்சைக்காரின்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். அந்த இடத்துல ஹீரோட ஆள் பார்த்தீங்கன்னா இவளோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பான். என்னடான்னு பார்த்தா அவங்களோட உண்மையான பொண்ணு ஹீரோயின் தான்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஹீரோ இங்கே வந்திருப்பான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உங்களோட உண்மையான பொண்ணு இவ தான், நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்களே அவள் உங்களோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி அவன் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்ட, இல்லை இது நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். டெஸ்ட் ரிப்போர்ட் உங்கள் கையில் தான் இருக்குது, நம்புறது நம்பாதது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க உண்மையாவா சொல்கிறீங்கன்னு இவ கேட்க, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என்னங்க இவ தான் நம்மளோட பொண்ணுன்னு சொல்ல, இன்னும் பைத்திய மாதிரி பேசுகிறேன்னா அவர் கேட்குறாரு. இப்போ அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்ட காட்ட, அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எவ்வளோ தைரியம் தான் குழந்தைய மாற்றி வச்சிருப்பேன்னு இவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்க. தப்பு பண்ணது நான் தான், அதுக்காக என் பொண்ணுக்கு தண்டனையை கொடுத்துடாதீங்க, அவளை இத்தனை வருஷமாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க, அந்த பாசம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க.
இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறீங்களா, நான் இல்லாமல் வாழ மாட்டேன்னு சொன்னீங்க, உண்மையாகவே என்ன நீங்கள் விட்டுற போறீங்களான்னு இவ அழுதுட்டு இருக்க. அவங்க அப்பா உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு தப்பு செஞ்ச எல்லாருக்கும் தண்டனை இருக்கு, இவங்க எல்லாரையும் கூட்டு போங்கன்னு சொல்ல அவங்களோட ஆளுங்களும் அவங்கள கூட்டு போறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நான் பேசினதே மனசில் வச்சுக்காதம்மா, இது தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்ல உங்களை மாதிரி ஒரு அம்மா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு என் புருஷன் இருக்காரு, அவர் என்ன பார்த்துக்குவாரு, நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல நீ எது ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அம்மா அப்பா செய்வோம், வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. என் அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க தான் ஆசைப்பட்டேன், மற்றபடி அவங்களை தள்ள பண்ண ஆசைப்படலை, நான் என் வீட்டுக்கார் கூடவே இருந்துக்கிறேன், எனக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ கூட போகலான்னு முடிவு பண்ண அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஆசைப்பட்டா என் பொண்ணுக்காகவும் பிறக்க போகிற பேர் குழந்தைக்காகவும் புதுசாக வீடு காரு எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம், உன் வாழ்க்கையில் கிடைக்காத சந்தோஷம் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம், நீ எங்களை விட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம், இப்போ வேணா நீ கோவத்தில் முடிவு பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்தா உன் மனசு மாறிடும், என்னங்க மாப்பிள்ளை பொண்ணையும் தனியாக எல்லாம் வாங்க போகலான்னு அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டுருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 9வது மாதம் ஆகுது. ஹீரோனோட அம்மாவும் அத்தையும் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி கூட்டு வரதை பார்த்தோன்னே ஹீரோ போய் அவன் வயிற்றுல கையை வைக்கலான்னு வர என்ன பண்ணிட்டு இருக்க, தள்ளிப்போ, 9வது மாதம் வயிற்றுல கையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி போது நிப்பாட்டுங்க, நான் நார்மலான செக்கப்புக்கு தானே போகிறேன், அதுக்கு இத்தனை பேரான்னு சொல்ல உன்னை தனியெல்லாம் விட முடியாது வாமான்னு சொல்லி இவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருக்க. இந்த செடி இவ்வளோதான் காட்டுறாங்க. இவளோட தம்பி பார்த்தீங்கன்னா காசு வேணும்னு சொல்லி இவ்வளோ போட்டு பாடுபடுத்திட்டு இருக்க. நான் உன் சொந்த அக்கா என்ன ஏண்டா இப்படி பாடுபடுத்துறேன்னு சொல்ல காசு இல்லைன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணவே வாடின்னு சொல்லி அவளை கிளப்புக்கு கூட்டிட்டு வந்து காசுக்காக அவளை பசங்க கிட்ட விட்டுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன விட்டு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, காசு கூட நீ இந்த பசங்க கூட இருந்துதான் ஆகணும்னு அவளை அங்கே விட்டுட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்காக தான் அட்மிட் ஆயிருக்கா. இவளுக்கு சிசேரியன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க போல. இப்போ அவங்க அம்மா அத்தை 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, நாங்கள் உன் கூடவே தான் இருப்போம், நீ பயப்படாம குழந்தைய பெற்றுக்கொடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவனுக்கு கம்பெனில இருந்ததா கால் வருது. அந்த கால் வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதான் வேலை வந்துருச்சுல, நீங்கள் போயிட்டு வாங்க, அட்லீஸ்ட் 1 ஹவராது நான் தனியாக இருக்கேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் தனியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் தான் வராங்க. இப்போ அவங்க வந்து மேடம் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்ல இன்ஜெக்ஷனா, டெலிவரி ஆக போகிற எனக்கு இதுக்கு இன்ஜெக்ஷன், எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் போட வேண்டியது இல்லைன்னு இவன் அந்த நர்ஸோட மாஸ்க்கு கழட்ட பார்த்தா வந்திருக்கிறது குவான் தான். இப்போ அவளை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. என் வாழ்க்கை இப்படி மாறினதுக்கு நீ தானே காரணம், உன்னை உயிரோட விட மாட்டேன்னு அவ ஹீரோயின் மேலே ஊசியை குத்தலான்னு வர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, டெலிவரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்னு இவ கத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை சர்ஜரி ரூம்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்க. அவளோட அம்மா அத்தனை எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் பயங்கர டென்ஷனாக நின்றுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு 2 குழந்தைங்களை கூட்டு வராங்க. இப்போ அந்த குழந்தைங்கள பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோயினும் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே பொண்டாட்டி உனக்கு கங்க்ராச்சுலேஷன், குழந்தைங்க பார்க்க ஒன்று மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு உங்க 2 பேரும் குழந்தைய பார்த்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.